அதுவும் சொன்னீங்க செய்திகள்லாம் வந்துச்சே சார். அவங்க கேட்கும்போது விஜய் அவர்கள் வந்து எமோஷனல் ஆயிட்டாரு ஒரு மாரி. ஏங்க இந்த உருட்டல்லாம் வேணாங்க. இந்த பார்த்தார், விஜய் இன்னொன்னு விஜய் பத்தி தப்பா கூட வந்துச்சு. அதனால அதெல்லாம் அ ஆதாரம் இல்லாத செய்திகள்லாம் நான் பேச விரும்பல. கண்ணீர் விட்டு அழுதார், கலங்கி போன விஜய், இல்ல அது இப்படி ஒரு சோர்ஸ் நொறுங்கி மூலியமா போன விஜய். இல்ல அதுவே ஒரு சோர்ஸ் மூலியமா தான் சார் வருது. அதுதான் படிக்கும்போது உங்களுக்கு சட்ட போராட்டம் நடத்துறேன். உங்களுக்கு வந்து என்ன சோர்ஸ்ன்றது நடந்துச்சு? என்னன்னா, நான் சோர்ஸ் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? இப்ப விஜய் கூட இருக்காரு. நம்பகமானவரு எனக்கு தெரிஞ்சவரு. சார் கேட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாருன்னா நான் சொல்லுவேன். நம்புங்கன்னுவேன் நானு. ஏன்னா சொன்னவரு, கூட இருந்தவரு பார்த்தாருங்க நேரான்னு. சும்மா அந்த உருட்டுறதுக்கெல்லாம் கலங்கி போன விஜய், நொறுங்கி போன மக்கள், இந்த மாரி இந்த எதுகை மோனை இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. காது குத்து அந்த பனையூர் இதில வச்சுக்கிட்டு சொல்றது இதெல்லாம். அப்படி ஒருவேளை கலங்கி இருந்தால், அந்த இது இருந்தா, அவருடைய பேச்சில அது வெளிப்பட்டுருக்கும். பிரவாகமாக வந்திருக்கும். நீங்க எளிய மக்கள் பேசுறது பார்த்துருக்கீங்களா? பயிற்சியே இல்லாம பேசுவான் சில பேர். சும்மா எளிய மக்கள். அப்படியே பேசுவான். ஏன்னா, அவன்ட்ட உண்மை இருக்கும். பாதிக்கப்பட்டிருப்பான். பட 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 படன்னு வரும். அந்த மாதிரி வரலனாலும், நமக்கு அவர்களோட துக்கத்தில நம்ம பங்கேற்றுட்டோம்னா நமக்கு ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தில பேசுவோம். அதுவும் வரல. சும்மா ஒரு டெம்ப்ளேட் பேச்சு மாரி ஒரு 2 நிமிஷம் பேசுதுன்றதெல்லாம் வந்து